எல்லாருக்கும் மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆன்லைனில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஓய்வு நாள் நமக்கு இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாள், லாஸ்ட் சாபத் ஆஃப் திஸ் இயர் 2023. இந்த நாளில் ஒரு விடுபட்டு போன தலைப்பு. போன வாரத்தில் ஒரு நபர் நம்ம யூடியூப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். பாஸ்டர் தாஸ்க்கு மட்டும் சொல்லுங்கள், ஒரே ஒரு தம்பதியை நீங்கள் விட்டுட்டீங்க, அந்த தம்பதியை பற்றி பேசினால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லுங்கன்னு மெசேஜ் அங்கே அனுப்பியிருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டேன். என் மனதிலையும் அது சரி, உண்மைதான் என்று பட்டது. ஆகவே நம்ம இன்றைக்கு இந்த ஜோடி ஊழியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடைசி பாடத்தை படித்தாக வேண்டும். அதனால தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், திருமணம் மற்றும் திருமண வாழ்வுக்கான வேத பாடங்கள், அந்த ஜோடி ஊழியம் வரிசையில் 19வது ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி தம்பதி, காலத்தால் அழியாத தம்பதி, த லாஸ்ட் அண்ட் த லாஸ்டிங் கப்புள், த லாஸ்ட் அண்ட் தி லாஸ்டிங் கப்புள். கடைசி தம்பதி, காலத்தால் அழியாத தம்பதி. பைபிளில் இருக்கிற கடைசி தம்பதி இவங்க தான். அவங்கள தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பைபிள் வாசிப்பு, வேத வாசிப்பு கவனித்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஃபாரெவர் வித் தி இட்டர்னல் க்ரூம், நித்திய மணாளருடன், என்றென்றுமாய் நித்திய மணாளருடன் என்று நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் இருக்கிற உறவு எப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் என்று படித்தால், எஜமான் வேலைக்காரன் என்ற உறவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. மேய்ப்பன் ஆடுகள் என்ற உறவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அரசன் அல்லது ராஜா மற்றும் குடிமக்கள் என்ற உறவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. தகப்பன் மற்றும் பிள்ளைகள் என்ற உறவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய மூத்த சகோதரர். இருக்க பைபிளில் எல்டர் பிரதர், எபிரேயரில் வரும். அவர் நம்முடைய மூத்த சகோதரர். நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்றும் இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் இடையில் இருக்கிற உறவு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போனாலும், பட் த மோஸ்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இஸ் எக்ஸ்பிரஸ்ட். திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கிற அந்த மிக நெருக்கமான அந்த உறவை எப்படி வேதாகமத்தில் வர்ணித்திருக்கிறார்கள். த டாப் மோஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் உயர்ந்த உன்னதமான ஓர் உருவகம் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்கு சபைக்கு இடையில் இருக்கிற உறவு என்றால், எப்படி கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதிலும் இந்த கணவன் மனைவி உறவை குறித்து தான், இந்த உறவின் அடிப்படையில் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற இந்த உறவை குறித்து தான் மிக ஆழமாக வேதாகமத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், எபேசியர் 5:32, எபேசியர் 5:32, இந்த ரகசியம் பெரியது. கிரேட் இஸ் திஸ் மிஸ்ட்ரி. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். பெரிய ரகசியம்ன்றார் பவுல் நிருபங்களிலே 7 ரகசியங்கள் பற்றி பேசியிருப்பார். 7 mysteries. நீங்கள் அதை தேடி பாருங்கள், இல்லாட்டி இன்னொரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் படிக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடும் 7 ரகசியங்கள். அதில் ஒன்று இது. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும்
சொல்லுகிறேன். இப்போ உங்களுக்கு விளங்குதா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி தம்பதி, காலத்தால் அழியாத தம்பதி, த லாஸ்ட் கப்புள், அந்த லாஸ்டிங் கப்புள் யார்? கிறிஸ்துவும் திருச்சபையும். அந்த நபர் இதை நினைப்பூட்டினதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நபரை பாராட்டுகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி இந்த பாடத்தை படிப்பதற்கு தேவன் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த பாடம் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த சத்தியம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜெபம் பண்ணுமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் தவற விட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தேவன் தயவாக நினைப்பூட்டி இன்றைக்கு இந்த பாடத்தை படிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உமது குமாரனை கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையில் இருக்கிற இந்த உறவை ஒரு தம்பதிக்கு ஒப்பிட்டு, கணவன் மனைவிக்கு ஒப்பிட்டு வேதாகமத்தில் ஆவியானவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் இதை படிப்பதற்கு, இந்த ஆண்டின் கடைசியில் இருக்கிற நாங்கள் இதை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கற்று கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு சித்தமுள்ளவராக இருப்பதற்காக நன்றி. இதை கற்றுக் கொடுங்கள் என்று நினைப்பூட்டின நபருக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாடத்தை படிக்க போகிற எங்களை எல்லாரையும் ஆண்டவர் தொடுங்க, ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்க. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவும் திருச்சபையும், கணவன் மனைவி என்ற உறவின் அடிப்படையில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையில் இருக்கிற உறவு. அப்படியானால் இந்த கிறிஸ்து திருச்சபை என்ற உறவை என்ன தம்பதின்னு சொல்லலாம்? ஏற்கனவே ஒரு டைட்டில் போட்டோம், கடைசி தம்பதி, காலத்தால் அழியாத தம்பதி அப்படின்னு பார்த்தோம். காலம், இப்போ நம்ம இருக்கிறது டைம், அப்படி தானே? நாம் இருக்கிறது காலம். 2000 வருஷம், 4000 வருஷம், 6000 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். இது காலம். பட் டைம் வில் டர்ன் இன்டு இட்டர்னிட்டி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் என்னவா மாறிடும்? நித்தியமாக மாறிடும். இட்டர்னிட்டி மீன்ஸ் டைம்லெஸ். உண்மைதானே? நித்தியம் என்பது ஒரு கால வரையறைக்கு உட்படாத ஒரு பகுதியைத்தான், அது பகுதின்னு கூட சொல்ல முடியாது, அப்படிதானே? முடிவில்லாத ஒரு நிலைமையைத்தான் இட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டுடைய திருச்சபை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில், நம்முடைய காலகட்டம் 70 வருஷம் 80 வருஷம் அவ்வளோதானே. அதில் சர்ச்சில் இருக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேபி சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச காலகட்டத்திலேருந்து ஒன்று சாகிற வரைக்கும். இந்த காலகட்டத்தில் தேவனுடைய தம்பதியாக, அவருடைய திருச்சபையாக நாம் அவருக்கு உண்மையாக, அந்த பரலோக மணவாளனுக்கு உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், இந்த டைமில் ஆண்டு அடுத்து என்ன பாக்கி கொடுப்பாரா? God will give us a grand opportunity to enter into eternity. நித்தியத்திலே நுழைகின்ற பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பார், கொடுக்க காத்து இருக்கிறார். Dear believer, your engagement to Jesus Christ in this life will be turned into perfect marital union with Him in heaven as part of the body of the redeemed church. பிரியமான விசுவாசியே, இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் நிச்சயம் அல்லது உறுதி பண்ணிக்கொண்டவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அவருடைய மீட்கப்பட்ட திருச்சபையாக, கிறிஸ்துவின் சரீரமாக நாம் என்ன செய்வோம்? அவருடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடு வாழுகிற பாக்கியத்தை
பெறுவோம். அந்த என்கேஜ்மெண்ட், அந்த நிச்சயதார்த்தம், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். உன்னத பாட்டில் இருக்குல்ல, நான் என் நேசருடையவர், நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அதாங்க நிச்சயதார்த்தம். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு உறுதிப்பாட்டோடு, அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருவார். மணவாட்டியாகிய திருச்சபையை கரம்பிடித்து பரலோகத்திற்கு கொண்டு செல்வார். அதாங்க கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். அதுக்கப்புறம் 1000 வருஷம் பரலோகத்தில், அதான் தேனிலவு. அதுக்கப்புறம் புதியமான புது பூமியில் நித்தியமாக, அதான் ஃபேமிலி செட்டில்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே வாழ்கிற வாழ்க்கை நிச்சயதார்த்தம், ஆண்டோட 2ஆம் வருகை கல்யாணம், பரலோகத்தில் 1000 வருஷம் தேனிலவு, அதுக்கப்புறம் பூமியில் தேனிலவுக்கு அப்புறம் செட்டில் ஆகணும்ல, அந்த செட்டில்மெண்ட்டு தான் நித்தியமான வாழ்க்கை. அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படி கணவன் மனைவி பந்தத்தோடு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையிலான உறவு மிக அழகாக தத்ரூபமாக பைபிளில் பல இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? சங்கீதத்திலேருந்து ஆரம்பிப்போம். சங்கீதம் 45ஆம் சங்கீதம். சில வசனங்களை குயிக்காக வாசிக்க போகிறோம். 45ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து கவனிங்களேன். 10லிருந்து 15 வரைக்கும் நம்ம எல்லாம் வாசிக்க மாட்டோம், சும்மா ஒரு சில வசனங்கள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ஒரு பெண் அப்படி தானே செய்யணும், ஒரு மணப்பெண். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். யாருங்க அந்த ராஜா? உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. என்ன அர்த்தம்? ஆண்டவரை முதன்மையாக நேசிக்க வேண்டும். அதான் அங்கே சொல்லப்படுகிற அர்த்தம். 13ஆம் வசனம், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். யாருங்க ராஜகுமாரத்தி? ஆண்டோட திருச்சபை. உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது. 15ஆம் வசனம், அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். 14 வாசிக்கலாம். சித்திர தையலாடை தரித்தவளாய், சித்திர தையலாடை தரித்தவளாய். என்னங்க சித்திர தையலாடை? சித்திர தையலாடைன்னா ஊசியை வச்சு குத்தி 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 பண்ணுவாங்க, அப்படி தானே? ஆரி ஒர்க்கா, எம்ப்ராய்டரி ஒர்க்கா, எதுனாலும் சரி. ஆண்டவர் தம்முடைய மணவாட்டியாகிய திருச்சபை எப்படி ஆயத்தம் பண்ணுறாராம்? சித்திர தையலாடை. பல இடங்களில் குத்து வாங்க விட்டு குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், அப்படி இப்படின்னு பலவிதமான கஷ்டமான மேடு பள்ளமான அனுபவங்கள் எல்லாம் கடந்து சித்திர தையலாடை. விளங்குதா உங்களுக்கு? சிம்பிளாக சொல்லிட்டேன். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஆண்டோட திருச்சபை என்ன செய்யுமா? நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க இப்படியெல்லாம் ஆயத்தப்படும். ஏசாயா 54 5ஆம் வசனம் பாரு. ஏசாயா 54வது அதிகாரம் வசனம் 5 என்ன சொல்லுது? உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். இங்கிலீஷில் எப்படி தெரியுமா? For thine maker is thy husband அப்படின்னு இருக்கும். நாயகர் என்பது இங்கிலீஷில் ஹஸ்பண்ட் இருக்கும். Your creator is your husband. உங்களை படைத்தவர் தான் யாரு? உங்கள் கணவர். பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக சொல்லியிருக்கல. அப்போ திருச்சபை கர்த்தரை எப்படி பார்க்கணும்? கணவராக பார்க்கணும். அப்போ திருச்சபை என்ன? மனைவி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 62 ஏசா 62 4, 5ஆம் வசனங்கள் பாருங்க. நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும்
உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். எப்சிபா, பியூலா எல்லாம் திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட அர்த்தமுள்ள பெயர்கள். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்சிபா பிரியம், பியூலா வாழ்க்கை, மேரேஜ், வாழ்க்கைப்படும். அதான் அர்த்தம். அர்த்தம் அங்கே இருக்கு. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் அப்படின்னு மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பார். பார்த்தீங்களா? மணவாளன் மணவாட்டி மேலே, தேவன் சபை மேலே. பழைய பாட்டில் இப்படிலாம் வாசிக்கிறோம். இன்னும் நிறைய எருமையில் அங்கங்கெல்லாம் இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் போக வேண்டாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. மத்தேயு 9:15 ரொம்ப அழகான வசனம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? சீஷர்கள் வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? யோவானுடைய சீஷர் வந்து கேட்டாங்களா, நாங்களாம் உபவாசம் இருக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க, உங்கள் சீஷர்களும் உபவாசம் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், மணவாளன் கூட இருக்கும் பொழுது மணவாளனுடைய தோழர் துக்கமாக இருப்பாங்களா? மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வரும். மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு என்ன செய்வாங்க? உபவாசம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். மணவாளன் இருக்கிறாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ இப்போ சபை என்ன செய்யணும்? உபவாசத்தோடு இருக்கணும். சரிங்களா? மணவாளன் எங்கே இருக்கிறாரு? மகாபரிசுத்தலத்தில் இருக்கிறாரு. அது என்ன நாள்? பாவ நிவாரண நாள். சரிதானே? அப்படி தான் படிக்கிறோம். ஆக பாவ நிவாரண நாள் என்று சொன்னால் ஆத்துமாக்களை தாழ்த்தி உபவாசித்து வாழ வேண்டிய ஒரு காலகட்டம். விளங்குது உங்களுக்கு? ஆனால் நீங்கள் உபவாசம் என்று சொன்னால் எட்டிக்காய் அல்லது எட்டாக்காய் அப்படி கூட சொல்லலாம். உபவாசம்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது சர்ச்சில். ஆமாவா இல்லையா? இங்கே மட்டும் சொல்லலை, எல்லா சர்ச்சிலையும் தான் சொல்கிறேன். உபவாசம்னாலே பிடிக்காது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மணவாளன் போயிடுவார், அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? உபவாசிப்பார்கள். அது இந்த காலம்தான். மணவாட்டி என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, இது ஒரு தனி சப்ஜெக்ட். உபவாசம், ட்ரூ ஃபாஸ்டிங். அப்போ சாப்பிடாமலே இருக்கணுமா திருச்சபை? அப்படி அர்த்தம் கிடையாது. ட்ரூ ஃபாஸ்டிங், உண்மையான உபவாசம், உகந்த உபவாசம். 58 இருக்குல்ல, எளிமையான ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை முறை. அது சாப்பிட்றதோ பழகிறதோ வாழ்கிறதோ எப்படினாலும் சரி, ஒரு எளிமையான வாழ்க்கை. சிம்பிளிசிட்டி இன் ஈட்டிங், இன் ட்ரிங்கிங், இன் எவ்ரிதிங், எல்லாத்திலும். அதாங்க உண்மையான உபவாசம். பிரியமானவர்களே, அப்போது அதை குறித்து அழகாக சொல்கிறார். மணவாளன் மணவாட்டி, மணவாளன் அங்கே இருக்கிறாரு, மணவாட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார். அதுபோல் மத்தேயு 25 நமக்கு தெரியும். முதல் 13 வசனங்கள். 10 கன்னிகைகள், மணவாளன் அவர் திடீர்னு வந்துட்டார் நடுராத்திரியில். என்னாச்சு? ஆயத்தமாக இருந்த 5 கன்னிகைகள் உள்ளே போயிட்டாங்க. ஆயத்தமில்லாத சபையின் ஒரு பகுதி கைவிடப்பட்டது அப்படின்னு படிக்கிறோம். அப்போது இன்றைக்கி திருச்சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தப்படணும். ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆயத்தமாகிறோமா? புத்தி இல்லாத கன்னிகைகளாக மந்தமாக மயக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றத மத்தேயு 25 ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் 3 அதிகாரத்துக்கு வரும். யோவான் 3 அதிகாரத்தில் மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த திருமண சம்பந்தமாக, கணவன் மனைவி சம்பந்தமாக சபையை குறித்து பேசுவது. யோவான் 3:28-29 பாருங்கள். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். அதாவது யோவான் ஸ்நானன் பேசுகிறார், கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானன் பேசுகிறார். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. மணவாட்டி, மணவாளன் அப்படின்னு யோவான் ஸ்நானன் ரொம்ப அழகாக
இங்கே பேசுகிறான். பாருங்கள், பலர் பேசியிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையில் இருக்கிற உறவை கணவன் மனைவி, மணவாளன் மணவாட்டி என்று ஆண்டவர் பல இடங்களில் காட்டுறார். பவுல் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 Corinthians 11:2. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். கன்னிகை எப்படிப்பட்ட கன்னிகை? கற்புள்ள கன்னிகை அப்படின்னு வாசிக்க. ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே எபேசியர் 5ஆம் அதிகாரத்திற்கு போனால் 22 33 வரைக்கும், எபேசியர் 5 21 33 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி, புருஷன் மனைவி, கிறிஸ்து சபை அப்படின்னு அழகா பவுல் எழுதியிருப்பார். பிரியமானவர்களே, இப்படி அநேக இடங்களிலே நாம் வாசித்தாலும், பட் nowhere is the theme of our marriage to Jesus Christ so beautiful as in scriptures last chapters. இப்படி கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையில் இருக்கிற உறவு, கணவன் மனைவி உறவோடு ஒப்பிடப்பட்டு நம்ம பல இடங்களில் படித்தாலும், வேதாகமத்தின் கடைசி அதிகாரங்கள், வெளிப்படுத்தல 19, 21 இந்த மாதிரி அதிகாரங்கள் படிக்கும் பொழுது மிக அழகாக இந்த உறவு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 19க்கு வருவோமே. கடைசி புத்தகம், கடைசி தம்பதியை பற்றி கடைசி புத்தகத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 19ஆம் அதிகாரம். அதில் நம்ம படித்தோம் அப்படின்னா 7, 8, 9ஆம் வசனங்களை வாசிக்க கேட்டோம். 7, 8, 9. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மணவாளன் ஆயத்தமாக இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரத்தில் 3 தடவை இருக்குது. 7ஆம் வசனம், 12ஆம் வசனம், 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரத்தில். ஆனால் மணவாட்டி திருச்சபை எங்கேயுமே இதோ நான் ஆயத்தமாக இருக்கிறேன் இதோ அப்படின்னு எந்த வசனமே இல்லை. எப்படி ஆயத்தமாகணும்? 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் நான் அவனை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்படி 21ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், 9ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21, 2, 9 ஆகிய வசனங்களும் மணவாளன் மணவாட்டியை குறித்து தான் பேசுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்க. அன்பானவர்களே, 4 காரியங்கள், 4 பாடங்கள். ரொம்ப சிம்பிளாக, கிரைஸ்ட் பர்ச்சேஸ்ட் இஸ் பிரைட் வித் இஸ் டெத். கிறிஸ்து என்ற மணவாளன் தமது மரணத்தின் மூலமாக மணவாட்டியை வாங்கியிருக்கிறார். சரிதானே? ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், பைபிள் காலத்தில் டவுரி யார் தான் கொடுப்பாங்க? டவுரி மாப்பிள்ளை தான் கொடுப்பார். சரிதானே? தாவீது சவுல் கேட்ட 100 பெலிஸ்தியர் நுனித்தோலுக்கு பதிலாக எவ்வளோ கொடுத்தாரு? தாவீது 200 கொடுத்தார். ரெபேக்காளுக்கு ஈசாக்கு வீட்டிலேருந்து என்ன பண்ணுச்சு? 10 ஒட்டகங்களில் போச்சு. அப்படின்னா பரிசம் சுமந்து செல்லப்பட்டது. இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது, பைபிள் அங்கங்கே இருக்குது. அந்த வகையில் பார்த்தால் மாப்பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவும் அவர் தாங்க டவுரி கொடுத்தாரு. என்ன டவுரி கொடுத்தாரு? உயிரையே கொடுத்தாரு. எவ்வளவு விளக்கமாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்? நிறைய பாஸ்டுகளுக்கே விளங்க மாட்டேங்குது.
பாஸ்டர்மார்களே சண்டை போட்டுருக்குறாங்க, என் மனைவி இதை கொண்டு வரணும், அதை கொண்டு வரணும். பைபிளை சரியாக படிக்கிறது இல்லையா பாஸ்டர்கள்? பாஸ்டர் குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? தம்முடைய ஜீவனை கொடுத்து திருச்சபை என்ன செஞ்சிருக்கிறாரா? மணவாட்டியை மீட்டிருக்கிறார். அப்படிதான் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இது முதல் பாடம். இரண்டாவது, Christ redeemed his bride from sin's guilt. பாவத்தின் குற்ற உணர்விலிருந்து தமது மணவாட்டியை கிறிஸ்து மீட்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் பாவிகள், பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த பாவத்தின் குற்ற உணர்விலேயே கடந்து 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 உழலாதபடிக்கு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாராம்? அந்த கில்ட்டிலிருந்து கூட அவர் நம்மை மீட்டிருக்கிறார். பழைய பாவங்கள் அல்லது பழங்காலத்து பாவங்கள் நம்ம என்ன செய்யும்? பல நேரங்களில் வதைக்கும், வாட்டும். ஒரு இடத்துல தாவீது ஜெபம் பண்ணியிருப்பார், என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும். இருக்குல்ல, ஐ திங்க் 25 சங்கீதம் நினைக்கிறேன். என் இளவயதின் பாவங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இளவயதில் தான் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அட்டகாசம் பண்ணியிருப்போம். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதை யோபும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இளவயதின் பாவங்கள். அந்த அந்த கடந்த கால பாவங்கள் என்ன செய்யும்? நம்ம உள்ளத்தில் உட்காந்து நங்கு நங்குன்னு குத்திக்கிட்டே இருக்கும். சரிதானே? உலக்கையை வச்சு நொய்யை குத்துன மாதிரி இந்த குற்ற உணர்வு என்ற உலக்கை என்ன செய்யுமா? நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த குற்ற உணர்விலிருந்து கூட கிறிஸ்து நம்மை மீட்டிருக்கிறார். தீத்து 2வது அதிகாரம் வசனம் 14, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு. பார்த்தீங்களா? அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு. இட் இன்க்ளூட்ஸ் ஈவன் அவர் கில்ட். சகல அக்கிரமங்கள் எதையும் உள்ளடக்கும்? அந்த குற்ற உணர்வையும் உள்ளடக்கும். குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி நம்ம ரத்தத்தை சிந்தி நம்முடைய குற்ற உணர்விலிருந்தும் நம்மை மீட்கிறார். பாவம் என்றைக்கோ செஞ்சிருப்போம், ஆனால் அந்த குற்ற உணர்வு குத்திக்கிட்டே இருக்கும். அதிலிருந்தும் கிறிஸ்து நம்மை மீட்டு இருக்கிறார், மீட்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இப்போ நம்ம ஏதோ ஒரு குற்ற உணர்வில், எனக்கோ செஞ்ச பாவத்தின் குற்ற உணர்வில் இன்னும் குத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ள ரத்தமாக இருக்கிறது. அதுக்காகத்தான் ஒரு உயிரே கொடுத்தார். இதை உணராத திருச்சபை பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா திருவிருந்தன்னைக்கு நிறைய பேர் குடு ஓடி போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை புரிஞ்சுக்கலையோ? பைபிள் என்னத்தை படித்தோம்? பிரியமானவர்களே, மணவாட்டி மணவாளனை பார்க்கும் பார்வையும், மணவாளன் தந்திருக்கிற காதல் கடிதம், இதை படிக்கும் விதமும் என்ன செய்யணும்? மாறணுங்க. மணவாளனையும் சரியாக பார்க்கல, அவர் கொடுத்துருக்க லெவல் விட்டையும் கரெக்டாக படிக்கிறது கிடையாது. வாழ்க்கை கோணல் மணலுமா போயிட்டுருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும். 3, கிரைஸ்ட் கிரெடிட்ஸ் ஹிஸ் ஒபீடியன்ஸ் டு அஸ். கிறிஸ்துவானவர் அவருடைய கீழ்ப்படிதலை மணவாட்டியின் கணக்கில் வைக்கிறார். Christ credits his obedience to his bride. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசாயா 61 10ஆம் வசனம் பாருங்களேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரொம்ப அழகான வசனம், அடிக்கடி படிச்சிருப்போம், இன்றைக்கி திரும்ப படிப்போம். ஏசாயா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக.
படிச்சுட்டு நம்மளும் மாட்டிக்கலாம், சிங்காரிச்சிக்கலாம் அப்படின்னு வந்துடக்கூடாது. அந்த வார்த்தை வருது ஒப்பாக. அது மாதிரி ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு எது அலங்காரம்? அது மாதிரி மணவாளன் அலங்கரிப்பது போல, மணவாட்டி சிங்காரிக்கிறது போல ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எதுங்க நமக்கு அலங்காரம்? robe of salvation, garment of salvation and robe of righteousness. நீதியின் சால்வை. நீதியின் சால்வை என்ன? நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து, கிறிஸ்து மரித்து, பாவமற்ற அவர் பாவியை போல தொங்கி பாவிகளான நம்மை பாவமற்றவர்களாக மாற்றுகிறார். சரிங்களா? கீழ்ப்படியாத நமக்காக அவர் கீழ்ப்படிந்து, கீழ்ப்படியாதவர்கள் நம்முடைய கணக்கில் கீழ்ப்படிதல் என்று அவர் விசுவாசிக்கும் பொழுது எழுதுகிறார். பாவம் செய்த நம்மை பாவமே செய்யாதவர்கள் போல கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் பாவமே செய்யாதவர்கள் போல பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். கிறிஸ்துவின் தியாகம் அப்படி செய்கிறது. இந்த கருத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் புக்கு வச்சுருந்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்குல்ல ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள், யாரும் படிக்கிறதே கிடையாது. எத்தனை பேர் இந்த புக்கை படிச்சிருக்கோம் அப்படின்னா எனக்கு தெரில. நான் முதல்ல படித்த புத்தகம் தான், ஃபுல்லாக படித்தேன். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட். சுமார் 160க்கும் அதிகமான மொழிகளிலே அந்த புக்கு இருக்குது. கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள் படித்து பாருங்களேன். இந்த ரட்சிப்பை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக தத்ரூபமாக, எப்படிலாம் வார்த்தை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ மிகுந்த அழகான வர்ணனையோடு ரட்சிப்பை குறித்து எழுதியிருப்பாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல அங்கே தான் எழுதியிருப்பாங்க, பாவிகளாகி நம்மை அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே பாவமே செய்யாதவர்கள் போல பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறது. சரிங்க, அதான் கீழ்ப்படியாத நம்முடைய கணக்கில் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் வைக்கப்படுகிறது. அதான் இந்த ஜஸ்டிஃபிகேஷன், சாங்க்டிஃபிகேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அதான் 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கலாமா இந்த வசனம்? 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இன்னொரு இடத்துல நீங்கள் கலாத்தியர் 3:13 படிச்சீங்கன்னா, அவர் சாபமாகி அப்படின்னு இருக்கும். பாவமாக்கப்பட்டார், சாபம் ஆக்கப்பட்டார். சரிங்களா? தரித்திரரானார் இருக்குல்ல, 2 கொரிந்தியர் 8:9 தரித்திரரானார் அப்படிலாம் பைபிள் இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாம் எதுக்காக? மணவாட்டி, இந்த கீழ்ப்படியாத மணவாட்டியை கீழ்ப்படிதலான மணவாட்டி என்று ஆக்குவதற்காக அவர் அப்படி செய்தார். விளங்குது உங்களுக்கு? கீழ்ப்படியாத நம்முடைய கணக்கில் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் கணக்கு வைக்கப்படுகிறது. பாவம் செய்தவர்கள் பாவமே செய்யாதவர்கள் போல் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய தியாகத்திலே நாம் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக. நலம். Christ continues to cleanse his bride from impurity. ஆண்டவர் நம்ம மீட்டுக்கொண்டார், ரத்தம் சிந்தினார், அப்படி தானே? அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அப்படி தானே? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்னுடைய பாவங்கள்லாம் கழுவப்படுகிறது. உன் பாவங்கள் போக நீ ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு அப்படின்னு அப்போஸ்தலர் 22:16 வாசிக்கிறோம். So when we are baptized, our sins are washed away.
ஞானஸ்நானம் பெறும்பொழுது நம்முடைய பாவங்கள் போக கழுவப்படுகிறோம். ஆனாலும் பரிசுத்தமாயிட்டோமா? இல்லையே. அப்படி சண்டை விட மாட்டோம்ல. சுயம் அங்கே வெளிப்படாதில்ல. அப்போ என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் பெற்றாலும் அந்த அழுக்கு இருக்க தான் செய்யும் உள்ள. முழுசாக ஒப்பு கொடுக்காமல் ஞானஸ்நானம் பெற்றால், பேருக்காக, கல்யாணத்துக்காக, சலுகைக்காக, ஏனோ தானோன்னு எசக்கு பெசுக்கா ஞானஸ்நானம் எடுத்தால் எல்லாம் இருக்க தான் செய்யும். அப்போ ஆண்டு என்ன செய்கிறாரு? திருச்சபையாகிய மணவாட்டியை அவர் தொடர்ந்து சுத்திகரிக்கிறார். பியூட்டி பார்லரில் போய் ஒரு பெண்ணை வச்சு, மணப்பெண்ணை வைத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுறாங்கல்ல அந்த அலங்காரம், அந்த மாதிரி ஆண்டவரும் இந்த உலகத்தில் நம்மை வைத்து என்ன செய்கிறாராம்? பலவித பாடுகள் போராட்டங்கள் வழியாக அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் பரிசுத்தம் அடைகிறோம். எலன் ஒயிட் அம்மையார் எழுதியிருக்கிற 2 முக்கியமான வாசகங்கள் வாசிக்க வேண்டும். God is the husband of his church. தமது திருச்சபைக்கு கணவர் யார்? தேவனே. The church is the bride, the lamb's wife. திருச்சபை மணவாட்டியாய் இருக்கிறது, அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாய் இருக்கிறது. Every true believer is a part of the body of Christ. ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஒரு பங்காக இருக்கிறார். Christ regards unfaithfulness shown to him by his people as the unfaithfulness of a wife to her husband. திருச்சபை அல்லது அவருடைய மக்களாகி நாம் ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு உண்மையற்றவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறாராம்? ஒரு புருஷனுக்கு மனைவி எப்படி உண்மையற்று போகிறாளோ அப்படி பார்க்கிறாராம். வச்சாரம் சரிங்களா? அவனுடைய சத்தியத்தை விட்டு நம்ம தடுமாறி தடம் புரண்டு, சத்தியமெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தும் தப்பான வழியில் போகும் பொழுது அது என்னது? ஆண்டவர் எப்படி பார்க்குறாராம்? அது ஆவிக்குரிய விபச்சாரமாக பார்க்குறார். ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. We are to remember that we are members of Christ's body. கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்கள் நாம் எல்லாரும் என்பதை நாம் நினைவிலே கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு எழுதுறாங்க பைபிள் கமெண்ட்ரியில் 7வது பாகம் பக்கம் 985. அப்படியே இன்னொரு தொடர்ந்து எழுதுகிறாங்க பாருங்களேன். அதே 7 பைபிள் கமெண்ட்ரி, 7th Adventist கமெண்ட்ரி 7வது பாகம் 986 பக்கம். The church is the bride, the lamb's wife. திருச்சபை ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியாய் இருக்கிறது. She should keep herself pure, sanctified, holy. திருச்சபை எப்படி இருக்கணுமா? அவள் திருச்சபை தன்னை பரிசுத்தமாக தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும். Never should she indulge in any foolishness. திருச்சபைன்னா ஒட்டுமொத்த சர்ச் மட்டும் நினச்சிக்காதீங்க, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. Never should she indulge in any foolishness. திருச்சபை சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எந்த விதமான மதியீன காரியத்தில் என்ன செய்யக்கூடாதான்? இறங்கிடக்கூடாதான். Yet, ஓகே, இன்னொரு வரி வாசிக்கல. For she is the bride of a king. ஏன் எந்த மதியீனத்தையும் சபை செஞ்சிடக்கூடாது? சபையில் இருக்கிறவங்க செஞ்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவள் ராஜாவின் மணவாட்டி. Yet
she does not realize her exalted position. If she understood this, she would be all glorious within. என்ன சொல்கிறாங்க பாருங்க, ரொம்ப அழகா. நாம் ராஜாவுடைய மணவாட்டியாக இருக்கிறோம். ஆனால் ஆயினும் அவள் திருச்சபை தன்னுடைய உயர்வான நிலைமையை அவள் உணரவில்லை. அவள் அதை புரிந்து கொண்டிருந்தால், நம்மளாம் ராஜாவுடைய மணவாட்டிங்க அப்படின்றத சபை புரிந்து கொண்டிருந்தால், அவள் உள்ளூர she would be all glorious within. படித்தோம்ல சங்கீதம் 45, அதான் இங்கே சொல்கிறாங்க. அவள் உள்ளாக எப்படி இருப்பாளாம்? பரிபூர்ண மகிமை உள்ளவளாய் இருப்பாள். ஆனால் இதுக்கு வரக்கு முன்னாடி என்னுடைய சகோதரி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். என்னுடைய பெரியம்மா மகன் சிஎஸ்ஐ சர்ச்சில் அவங்க ஒரு போதகராக இருக்கிறாங்க, பெண் போதகர். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சபைகள்லையும் எல்லா இடத்துலையுமே எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, சண்டை, சேர் அடிக்கிறது, உடைக்கிறது, நொறுக்கிறது. இந்த எலெக்ஷனில் கமிட்டின்ற பேரில் ஏராளமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தூத்துக்குடியில் பயங்கரமான பிரச்சனைகள், அந்த தூத்துக்குடி திருமண்டலம் டயசிஸில் பயங்கரமான பிரச்சனைகள். இப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சபைகளையுமே கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் எடுத்து நடத்துதான். அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் தான் அங்கே சபைகள் இப்போ நடக்குதான். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணேன். அதில் கூட சொன்னேன், நமக்கும் அந்த மாதிரி நிலைமை வரலாம் அப்படின்னு சொன்னேன். நம்ம திருச்சபை தேவனுடைய மணவாட்டி, ராஜாவின் மணவாட்டி. நம்முடைய உயர்ந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்றத புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அந்த நிலைமை வரும். 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ நான் கேள்விப்படுறேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்தியாவில் பேர் போன சபைகள் சிஎஸ்ஐ, சிஎன்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சவுத்து, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அந்த பக்கம் சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, சிஎஸ்ஐ, சிஎன்ஐ அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். எங்கே போனாலும் பிரச்சனைகள், சண்டை தான். ஆனால் ஏன் தெரியுமா அதெல்லாம் நடக்குது? நாம் தேவனுடைய மணவாட்டின்றது எஸ்கேப் ஆயிடுச்சு, மைண்டிலேருந்து போயிடுச்சு. மணவாளன் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்றது இன்னும் என்ன செய்யலை, இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த 4 காரியங்கள் மனசில் வச்சுக்க. அவர் ரத்தம் சிந்தி நம்மை வாங்கி இருக்கிறார். நம்முடைய பாவத்தின் குற்ற உணர்விலிருந்து அவர் நம்மை மீட்டு இருக்கிறார். 3வது, அவருடைய கீழ்ப்படிதலை நம்முடைய கணக்கில் வைக்கிறார். 4வது, அவர் இன்னும் அசுத்தங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்து கொண்டேதான் இருக்கிறார். அப்போ அசுத்தங்கள் நீங்கணும் இல்லை, அசுத்தங்கள் கூடிக்கிட்டே போகலாமா? சிந்திக்கணும். அன்பான பிள்ளைகளே, ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து வரப்போகிறார் சீக்கிரமாக. ஒரு நடந்த உண்மை சம்பவம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வில்லியம் மோன்டாக் என்ற ஒரு பணக்கார குடும்பத்து பையன், வில்லியம் மோன்டாக், இங்கிலாந்திலே நடந்த சம்பவம். இந்த பணக்கார தம்பி 10 வயசில் அவனுக்கு 2 கண்ணும் போயிடுது. 2 கண் பார்வையை இழந்து விடுகிறான். ஆனால் பணக்கார குடும்பம், அவனை நல்ல வசதியாக வளர்த்து படிக்க வைக்கிறாங்க. வாலிபன் ஆகிறான். ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போகிறான். அங்கே போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சந்திப்பான்ல, அதில் ஒரு மிக அழகான பெண்ணை அவன் சந்திக்கிறான். இவனால் பார்க்க முடியாது, கண்ணு குருடு. ஆனால் அவளுடைய பேச்சு அழகு, சோல் பியூட்டி. சோல் பியூட்டினா அவளுடைய உள்ளான அழகு, அவளுடைய குணம், இதெல்லாம் இவனுக்கு மிகவும் மனம் கவர்ந்து விட்டது. எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் ஒருத்தரை நேசிக்க ஆரம்பித்தார்கள்.
கல்யாணம் நிச்சயமாயிற்று. இந்த பெண்ணுடைய அப்பா வந்து பிரிட்டிஷ் அட்மைரல் அல்லது அட்மிரல். அந்த இங்கிலாந்து தேசத்துக்கே அவர் தான் கடற்படை அதிகாரி, அந்த பெண்ணுடைய அப்பா. அப்போ அவரும் சரி, என் மகள் அவனை, அந்த பார்வையற்ற அந்த பணக்கார வாலிபனை என் மகள் லவ் பண்ணுறான், ஓகே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் வில்லியம் உடைய அப்பா என்ன ஆசைப்பட்டாருன்னா, மகனே உனக்கு எவ்வளோ செலவான பரவாயில்ல, உனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி உனக்கு பார்வை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறார். ஏன்னா பெரிய பணக்கார குடும்பம். அப்போ என்ன செய்கிறாங்க, இவனும் இந்த பையன் வில்லியம் மோன்டாக் அந்த வாலிபனும் ஒத்துக்கொண்டு பெரிய செலவு செய்து ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணில் நிறைய அந்த காஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களே, நல்லா எல்லாம் கண்ணெல்லாம் சுற்றி, கல்யாணத்து அன்னைக்கு தான் அவன் கண்ணை திறக்கணும். ஏன்னா டாக்டர்ஸ் அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க, கண் பார்வை வந்துடும், இவர் கண்ணு தெரிஞ்சிடும், இவர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் கண்ணை திறந்து முதல்ல யார் தான் பார்க்கணும், யார் பார்க்கணும், அந்த சர்ச்சில் அழகாக அண்ணன் நடை புரிந்து வரக்கூடிய என்னுடைய காதலியைத்தான், நான் கட்டிக்கொள்ள போகிற என் மனைவியைத்தான் பார்க்க வேண்டும் என்று அவர் இங்கே நிற்கிறார். நம்ம எத்தனையோ மாப்பிள்ளை பொண்ணுங்க இந்த இடத்துல பார்த்துருக்கோம்ல, அப்படிங்க மாப்பிள்ளை நிற்கிறாருன்னு வச்சுக்க. அப்பா என்ன செய்கிறாரு, அவன் கண்ணில் இருக்க அந்த கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழட்டி எடுக்கிறாரு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா செம எக்ஸைட்மெண்ட், பயங்கர உற்சாகம். அப்படி கடைசி சுற்று அப்படி எடுத்து அவன் பார்த்த உடனே முன்னாடி யார் நிற்கிறான், ஒரு அழகான பெண் அங்கே நிற்கிறான். அவன் சொன்னானா, மை லவ், மை ஹனி, யூ ஆர் மோஸ்ட் பியூட்டிஃபுல் தென் எனி ஒன். நான் நினச்சேன் நீ உன் குணத்தில் அவள் அழகாக இருப்பான்னு நினச்சேன், ஆனால் உன்னுடைய உடல் தோற்றத்திலும் நீ அவ்வளோ அழகாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்ல பார்த்தது யார் தான், அந்த பெண்ணை தாங்க பார்த்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மையும் இந்த பாவம் என்ற சுற்றுக்கள் நம்மை சுற்றி வச்சிருக்கு, அப்படி தானே? பாவம் என்ற கட்டுக்கள் நம்ம எல்லாரையும் இந்த உலகத்தில் மரண கட்டுகளை போல் நம்மை சுற்றி வைத்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, அந்த ராஜாதி ராஜா வரும்பொழுது, அல்லது அவர் வரும்பொழுது நம்ம அவரை பார்ப்போம், அவர் நம்மை பார்ப்பார். பாருங்களேன், ஏசாயா 33வது அதிகாரம், ஏசாயா 33 வசனம் 17, அழகான வசனம், வாசிக்கலாமா? ஏசாயா 33 வசனம் 17 வாசிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். இந்த அதிகாரம் ரொம்ப அழகான அதிகாரம், ஏசாயா 33. நீங்கள் அப்படியே வீட்டில் போய் வசனம் 14 14 அப்படி 17 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். 14 to 17 ரொம்ப அழகான வசனம். ஆண்டோட வருகை, அவருடைய வருகைக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகள் எப்படிலாம் நடப்பாங்க, எப்படிலாம் நடந்துக்குவாங்க, ரொம்ப அழகாக அங்கே இருக்கும். குறிப்பாக 15ஆம் வசனத்தில். பிரியமானவர்களே, இப்படி வாழக்கூடிய பிள்ளைகள் தேவனுடைய பலத்தினாலே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே சுத்திகரிக்கப்பட்டு, ஆவியினாலே வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிற அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிற பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம், மனவாட்டியாக ஆயத்தமாகி உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். எப்படி அந்த வில்லியம் மோன்டாக் அவனுக்கு சொன்னாங்க, உனக்கு கண்ணு கண்டிப்பாக தெரியும்பா. அதே போல இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய திருச்சபை, அதில் உண்மையாக உறுதியாக வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் சத்தியத்தின் அடிப்படையில் உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், நோ டவுட். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன், அப்படிதானே இருக்கு. ஒன்றுக்கு வந்து 13 பிரியமான தேவ பிள்ளைகளை. அப்போ திருச்சபை ஆயத்தமாகணுங்க. இந்த உலகத்தில் இருக்க இந்த சில்லறைகளுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுலாம் அலையக்கூடாது. பதவி, பணம், ஜாதி தூக்கி குப்பையில் எரிஞ்சிடும். இதெல்லாம்
பிரியமான தேவ பிள்ளைகளே, the King of Kings will make his bride as the Queen of Heaven. The angels will be our servants. The King will take us by the hand and lead us through his paradise, his own personal garden, where we will live with him forever. ராஜாதி ராஜா வந்து தமது மணவாட்டியாகிய திருச்சபை அழைத்து கொண்டு பரலோகத்தின் ராணியாக்குவார். திருச்சபையை பரலோகத்தின் ராணியாக்குவார். தேவதூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய பணிவிடைக்காரர்களாக இருப்பார்கள். இப்போயும் அப்படித்தான் இருக்கிறாங்க, பணிவிடை ஆவிகள். எபிரேயர் 1:14. இப்போவே நம்ம கண்ணு பார்க்க முடியாமலே இருக்கும் பொழுதே தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் எப்படி செய்வாங்க? ராஜா தமது கரத்தினால் நம்மை பிடித்து பரதீசில் எது, ஏதேன் தோட்டம், பரலோகம் எல்லாமே எப்படி ஒரு பர்சனல் கார்டன், ஒரு தனி தோட்டத்தை ஆதாம் ஏவாள் கொடுத்தாரோ. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் தனித்தனி அவங்களுக்கு ஒரு தோட்டம் வச்சுருப்பாங்க. ஆதாம் ராஜா தான், இந்த பூமிக்கு ராஜாவாக தான் ஆண்டு ஆதாம் படைச்சிருந்தார். சரிங்களா? அவன் கடைசியில் சாத்தான் கையில் கூஜாவாயிட்டான். உண்மை தானே? சாத்தான் கையில் ஒரு கைப்பாவை ஆகிவிட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆளுகை அவன் வசம், பிசாசின் வசம் போய்விட்டது. ஆனால் தேவன் இந்த உலகத்தில் அவர் பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு மீண்டும் ஆளுகையை கொடுத்து முந்தின ஆளுகையை அவர் திரும்ப கொடுப்பார். மீகா 3:8 இருக்கு, முந்தின ஆளுகை திரும்பவும் கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, ராஜாவோடு கூட, ராஜாதி ராஜாவோடு கூட நாம் பரலோகத்தில் என்றென்றுமாய் வாழ்ந்திருப்போம். ஒரு ஆசிரியர் எழுதுகிறாரு, கணவன் மனைவி நெருக்கத்தை விடவும் ஆண்டுடைய பிள்ளைகள் இயேசுவோடு கொண்டிருக்கிற நெருக்கம், அந்த உறவு அவ்வளவு நெருக்கமாக ஸ்ட்ராங்காக இருக்குமா? சரிதானே? இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கா? நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் ஆண்டவருக்கு? பைபிள் படிக்கிறோமா? எப்படி படிக்கிறோம்? சும்மா இதாக கடமைக்காக. கேலண்டரில் ஒரு வசனம், ஆத்ம திருப்தி ஒரு வசனத்தை படித்த உடனே இப்படி தான் வாழ்க்கை ஓடுதா? மணவாட்டியே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, எதுவுமே இல்லாமல் பரலோகம் போய் விடலாம். பணம் இல்லாமல், பதவி இல்லாமல், படிப்பு இல்லாமல், பட்டம் இல்லாமல், பகட்டு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் பரலோகம் போயிடலாம். ஆனால் இயேசு இல்லாமல் பரலோகம் போக முடியாது. Christ is the center of the whole heaven and the whole universe. பரலோகம் அண்ட சராசரத்தினுடைய மையமே யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் என்னுடைய வாழ்க்கையின் மையமாக, என் குடும்பத்தின் மையமாக, என் திருச்சபையின் மையமாக இருக்கிறாரா? அவரை அப்படி வைத்திருக்கிறோமா என்று திருச்சபை மணவாட்டி யோசித்து பார்க்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, 2 கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன். Are you engaged to the Lord Jesus Christ now? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இப்பொழுதே நீங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கிறீர்களா? Are you sure you are the bride of Christ? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மணவாட்டி தான் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? 2வது, has Jesus Christ won your heart? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளன் உங்கள் இருதயத்தை கொள்ளை கொண்டு விட்டாரா? கிறிஸ்து நமக்கு மிகவும் கவர்ச்சிகரமானவராக இருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்தை அவர் கொள்ளை கொண்டு விட்டாரா என்று சிந்திப்போம். நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு மணவாட்டியாக, ஆண்டவரே எங்களை மாற்றும் என்று ஒப்படைப்போம். வர வருஷத்தில் ஆண்டவரே 2024 இன்னும் ஒரு பெஸ்ட் பிரைடாக எப்படி நான் வளரலாம், என்ன செய்யலாம், அதுக்கு இந்த கேள்வி மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சிறந்த மணவாட்டியாக கிறிஸ்துவுக்காக நான் மாறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு நல்ல ஜெபத்தோடு நாளை கழித்து திங்கக்கிழமை, இந்த வருஷ கடைசி வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாளும் சர்ச்சு தான். அதனால் லேட்டெல்லாம் வராதிங்க, சீக்கிரம் வந்துடுங்க. மணவாட்டியே, மணப்பெண்ணே,
கல்யாண பொண்ணு தான் எல்லா கல்யாணத்தையும் லேட்டாக வரும். அது மாதிரி சர்ச்சுக்கு லேட்டாக வராதிங்க, சீக்கிரம் வாங்க. ஆண்டோட சத்தியங்களை படிப்போம். தேவன் விரும்புகிற மனவாட்டியாய் மாற கற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த 2023 வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை தொழுகை செய்து ஆண்டவரே உம்மை பாடி மையப்படுத்தி காணிக்கைகளை கொடுத்து கனப்படுத்தி கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து அனல் கொள்ளத்தக்கதாக பரலோகம் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நாளிலே கடைசி தம்பதி, காலத்தால் அழியாத தம்பதி என்று கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் படித்தோம். இந்த ரகசியம் பெரியது என்று பவுல் சொன்ன இந்த ரகசியத்தை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஒரு மணவாட்டி மணவாளன் இருவரும் திருமணம் செய்வதற்கு எவ்வளவு ஏக்கத்தோடு இருப்பார்களோ, காத்திருப்பது அவர்களுக்கு எவ்வளவு கடினமாய் இருக்குமோ, நாட்கள் எப்படி அவர்களுக்கு வேகமாக செல்லாதோ ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஏக்கம் திருச்சபையாகிய எங்களுக்கு மணவாளனாகிய கிறிஸ்துவின் மீது பெருகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். எங்கள் நாட்டமெல்லாம் வேறெங்கேயோ இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் நாட்டமெல்லாம் வேறு நபர்கள் மீது, வேறு பொருட்கள் மீது, இந்த உலகத்தில் நிலையில்லாத காரியங்கள் மீது எங்கள் நாட்டம் இருக்கிறது ராஜா. நாங்கள் ராஜகுமாரத்தி என்பதை, ராஜாதி ராஜாவின் மணமாட்டி என்பதை மறந்து போய்விடுகிறோம். எங்களை உயர்ந்த நிலைமையை, எங்களை மேன்மையான தகுதியை மறந்து போய் பல நேரங்கள் ஆண்டவரே அசுத்தங்களிலும் ஆகாத காரியங்களிலும் அருவருப்புகளிலும் நாங்கள் ஈடுபட்டு விடுகிறோம். ஆண்டவரே எங்களை சுத்திகரியும். நீர் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறீர் என்று நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, அந்த சுத்திகரிப்புக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். கரங்களில் ஒப்பு கொடுக்கணும் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் என்று உணர்கிறோம். ஆண்டவரே, மணவாட்டியாக கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையாக நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம் எங்கள் மணவாளனை சந்திப்பதற்கு என்று எங்களுக்கே தெரியல ஆண்டவரே. அப்பா, நல்ல தீர்மானங்களோடு இன்னும் கிறிஸ்துவின் திருச்சபையாக, தெய்வீக மணவாட்டியாக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்ற உந்துதலையும் உணர்த்துதலையும் ஒப்படைப்பையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆயத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திங்க, தொடுங்க, ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. படைக்கப்பட்டிருக்கிற அனுப்பப்பட்டிருக்கிற காணிக்கைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முடிவில், புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் 4 நாட்களும் சபையில் இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பாக்கியத்தை ஒருத்தரும் அசட்டை பண்ணி ஆண்டவரே தாமதமாக வராதபடி அல்லது வராமலே இருக்காதபடி எல்லாரும் உற்சாகமாக நம்முடைய ஆலயத்துக்கு வர, நேரத்தோடு வர கர்த்தாவே எங்களை எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்களை தாழ்த்தி நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் இந்த வரப்போகிற 3 நாட்களும், நாளைக்கு ஓய்வு நாளும் 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் ஆண்டவரே அநேக சாட்சிகளை சொல்ல எங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவரே, எங்களை தொடுங்க, எங்களை சந்திங்க. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவனே, உமக்கு பிரியமான மணவாட்டியாய் எங்களை மறுரூபமாக்கும், எங்களை மாற்றும், எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இரவிலே காத்துக்கொள்ளும். மீண்டும் காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தோடு ஓடோடி வர கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.